ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை கீர்த்தி சுரேஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கீர்த்தி சுரேஷ் கடந்த ஒரு 2 வாரமாகவே ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. 3 வாரமாகவே ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம கீர்த்தி பேபிக்கு பாலிவுட் ஆசை வந்தது. அந்த பாலிவுட் ஆசையை அட்லி நிறைவேற்றி வச்சுட்டாரு. பேபி ஜான் அப்படின்ற ஒரு படம், தெரி ஜான், அதாவது நம்ம தெரி என்ற படத்தை ரீமேக் பண்ணி தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. ஹிந்தியில் ரீமேக் என்ட்ரி கொடுத்தாங்க. நம்ம கீர்த்தி சுரேஷ் படு கவர்ச்சியாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னழகை போட்டு நசுக்கிறதா இருக்கட்டும், இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஜட்டி பட்டி தெரிகிற அளவுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை கலர் உள்ளாடை தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் இறங்கி கவர்ச்சி காட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நான்லாம் காட்ட ஆரம்பித்தா கவர்ச்சி நடிகைகள்லாம், இப்போ இருக்க கவர்ச்சி நடிகைகள்லாம் எந்த மூளைக்கிடா அப்படின்னு சொல்கிற விதமாக தான் ஹிந்தியில் படமே, டெபியூ படமே கவர்ச்சியில் தெறிக்க விட்ருக்காங்க. தமிழ்லேயும் சரி, தெலுங்குலேயும் சரி, கொஞ்சம் கவர்ச்சி இப்போ ரீசெண்டாக காட்ட ஆரம்பித்தாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் பாலிவுட் அந்த மூவி தான். ஸோ பாலிவுட்டில் என்ட்ரி கொடுக்கணுன்னா கொஞ்சம் முன்னாடியே கவர்ச்சி காட்டியிருக்கணும் அப்படின்றது தான் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இந்த பேபி ஜான் படத்தில் வெறித்தனமாக முழு தொடையையும் கிட்டத்தட்ட ஒரு ஜெட்டி பட்டி மாதிரி வச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் மறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் முழு தொடையும் காட்டி வேட்டையாடி இருப்பாங்க. ஸோ நமக்கு முழு ட்ரீட்டு தான் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஏன்னா மேலே ஒரு உள்ளாடை, கீழே ஒரு குட்டியேண்டு ஒரு டவுசர். ஸோ அதை மட்டும் போட்டுட்டு அந்த லெக் பீஸ் ஃபுல்லாகவே காட்டுறதா இருக்கட்டும், ஸோ இடையழகு காட்டுறதா இருக்கட்டும், கொஞ்சோண்டு அந்த குழி மட்டும்தான் காட்டல. அந்த குழியுமே அந்த அச்சில் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு டவுசர் தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில், இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் கரெக்டாக அந்த இடுப்பு அந்த குழியை மறைக்கிறது மட்டுமே ஒரு கயிறு மாதிரி போட்டு அதை மட்டும் மறைச்சிட்டு, ஸோ அது எதுக்காக வச்சுருக்காருன்னு தெரியல. மேபி இந்த அடுத்தடுத்த பாலிவுட் படத்தில் இதை காட்டுருவேன், அதாவது இந்த தொப்புள் கொடியை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே சொல்லிவிட்டு, அதுலேருந்து மேபி அதை எக்ஸ்ட்ரா காசு வாங்கிறதுக்காக இந்த மாதிரி அதை மட்டும் காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரியல. ஸோ அதை தவிர எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங்கில் இருந்தது காரணம் அவருடைய கல்யாணம். ஸோ இந்த பேபி ஜான் முடித்து அது பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆனார். அதுக்கப்புறம் கல்யாணத்தில் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டார். ஸோ அந்த கல்யாணத்தில் அவர் அடித்த லிப்லாக்காக இருக்கட்டும், அவர் க்ளீன் ஷேவான தன்னுடைய பிட்ஸை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ட்ரெண்டிங்கில் போச்சு. ஸோ அதோட ட்ரெண்டிங் முடிஞ்சிடும்னு பார்த்தா இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங் ஆகிட்டார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளவட்ட பசங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தாலி. ஸோ அதுவும் நடிகை இந்த மாதிரி ஓப்பனான டிரான்ஸ்பரண்ட்டான முழு தாலியை அப்படியே காட்டிட்டு முன்னழகு மேலே, அது முன்னழகு மேலே அந்த தாலி தொங்க விட்டுட்டு அப்படியே மஞ்சக்கயத்தோடு கவர்ச்சி காட்டியிருக்காரு. அவர் நினச்சிருந்தா ஒரு சாரீ கட்டி அந்த தாலியை மறைச்சிருக்கலாம், இல்லைன்னா டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம். ஆனால் கவர்ச்சி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரே எண்ணத்தில் தான் அவர் அந்த தாலியை கட்டியிருக்காரு. அந்த தாலி மட்டும் கட்டினது மட்டும் இல்லாமல், அது காட்டினது மட்டும் இல்லாமல், அந்த முன்னழகு ஒரு முக்கால்வாசி அந்த ட்ரெஸ்ஸில் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முன்னழகு எவ்வளோ தெரியுது பாருங்கள். ஸோ அது தெரிகிற வரைக்கும் அந்த தாலி தெரியணும். அப்போ தான் மக்கள் தெறிக்க விடுவாங்க, அடித்து தள்ளுவாங்க போட்டு. ஸோ பார்த்து சாவுங்கடா அப்படின்னு, பார்த்து அடித்தே சாவுங்கடா அப்படின்ற மாதிரி தான் கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கவர்ச்சி காட்டியிருக்காரு. இப்படி காட்டுறது மட்டும் இல்லாமல் குனிஞ்சு வேறு காட்டுவார் சில அந்த ப்ரொமோஷனுக்காக ஸோ நீங்கள் ஒரு வார்த்தையில் கீர்த்தி சுரேஷை பற்றி சொல்லணும், அவரோட பின்னழகை பற்றி சொல்லணும், இல்லைனா எந்த அழகை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இப்படி இந்த பேபி ஜான் படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு தாலியோடு கவர்ச்சி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மஞ்சள் கயிற்று தாலியோட அதுவும் குனிஞ்சு காட்டுறதும் கீர்த்தி சுரேஷ்ட எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் தெறிக்க விடக்கூடிய அளவுகளுக்கு கவர்ச்சி காட்ட போகிறார் அப்படின்றது தான் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டனி அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட கோஹெட் வாங்கிட்டார். தொடர்ந்து நடிக்கிறதுக்கும் அதுவும் கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கும் சம்மதம் வாங்கிட்டார். ஸோ இதை பற்றி நடிகை கீர்த்தி சுரேஷோடைய அந்த தாலி கவர்ச்சி பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், தெறிக்க விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதன் மூலமாக பே பண்ணி எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள்.